5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த 5 லிட்டர் குக்கர்ல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரியாணி பண்ண போறோம். மசாலா ஹே ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, என்ன பாய் நீங்க எப்ப பார்த்தாலும் வந்துட்டு பிரியாணி சீரசம்பாலே பண்ணிட்டு இருக்கீங்க, பாஸ்மதி பிரியாணி நிறைய பேர் நாங்க இருக்கோம், நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா திண்டுக்கல் ஸ்டைல சீரசம்பா பிரியாணி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அதே மசால் ரேசியோல பாஸ்மதி பிரியாணி பண்ண போறோம். ஒரு மட்டும் இல்லாம நிறைய பேர் எங்கிட்ட ஓபன் பண்ணாலும், இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி, பிரியாணி 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 பிரியாணிங்கிறாங்க. அந்த பிரியாணிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம் ஒரு கேள்விப்பட்டேன். இந்த வீடியோட என்ன நான் கடைசியா சொல்றேன், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? எஸ், ஆரம்பிக்கலாம். ரைட், நம்ம இப்போ ரெடி ஆயிட்டோம். ராஃப்ரான் போட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். லெக் பீஸோட சேர்த்து மொத்தம் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கன் என்ன செய்யணும் அப்படின்னா, சிக்கனை மட்டும் எப்பவுமே 3ல இருந்து 4 தடவை நல்லா கழுவணும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா அரிசி ஊற வச்சிருந்த அந்த கழனி தண்ணியை எடுத்து ஊற வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க 3 தடவை நல்லா கழுவ போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கறியில இந்த மாதிரி கார்னர்ல பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இந்த சோப்பா இருக்கு பாருங்க, கருப்பும் சோப்ப அந்த மாதிரி ரத்த மாதிரி வரும். இது கழிவு. இந்த கழிவை வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவு இருக்கும் பாருங்க, இந்த வீடியோ தெரியுது பாருங்க. இதுதான் இந்த மாதிரி கழிவை வந்து எப்பவுமே சாப்பாட்டுலயோ கிரேவிலையும் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா நேரமா இது கசப்பு தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சு. சில சமயம் சாப்பிட்டீங்கன்னா சிக்கன்ல வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் டக்குன்னு கசப்படிக்காது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழிவு இருக்குதுன்னா, இந்த கழிவு நல்லா வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி நம்ம அலசி எடுத்துடணும். கழுவி தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுங்க. ஏன்னா சிக்கன்ல வந்து தண்ணி உள்ள இழுத்துடும். கழுவும் போது தனியா வச்சீங்கன்னா தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா சிக்கனோட கழுவு உடனே போட்டீங்க அப்படின்னா சிக்கனுக்கு தண்ணி வெளியே வரும், இந்த கழுவுன தண்ணியும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால கழுவி ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு தனியா ஃபில்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி ஏற்றலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கழுவுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கழுவில எடுத்து வெளியே போட்டலாம். நல்லா தண்ணியில ஊற வச்சு இப்ப நல்லா இருந்து கழுவை எடுத்துட்டு நம்ம 3 தடவை கழுவி எடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம மற்ற ப்ராசஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியா கேட் அரிசி வாங்கியிருக்கேன். இதுல 1/2 kg வாங்கியிருக்கேன். இதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பாஸ்மதி பிரியாணி பண்ண போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது நல்லா அவுட் கொடுக்கும். அது என்ன பை அவுட் அப்படின்னா, நார்மலா சீரக சம்பா பிரியாணி 1/2 kg சமைச்சீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாம். ஆனா இந்த பாசுமதியில பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 5 to 8 பேர் கிட்ட சாப்பிடலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆள். இப்ப நினைமான ஆளுன்னு வச்சுக்கவேன், நல்ல ஹெவி அடிச்சுன்னு வச்சுக்கவேன், 5 பேர்ல சோழி முடிஞ்சிடும். ஆனா கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் சின்ன பசங்க அப்படிங்கும்போது 5ல இருந்து 8 பேர் கிட்ட சாப்பிடலாம். அதான் இந்த 1/2 kg பண்றதுக்காக இது. இந்தியா கேட்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா பாஸ்மதி ரைஸ் கிளாசிக். இதை நல்லா பழைய அரிசி, 2 வருஷம் அரிசி. இந்த அரிசியை நம்ம செய்ய போறோம் பிரியாணி பண்ண போறோம். பொதுவாகவே நாங்க ப்ரிஃபர் பண்றது இந்த அரிசியை தான். வேற ஏதாவது அரிசி உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணி அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஊற வைக்க போறோம். இது எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அரிசி உடஞ்சு போயிடும். அதனால மசாலா போட்டு வதக்கிட்டு எப்போ சிக்கன் உள்ள இறக்குவோமோ அந்த டைம் ஊற வச்சா போதும். ஆனா நம்ம ப்ராசஸ்ல போறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ண போறோம். நான் வந்து இங்க 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த 5 லிட்டர் குக்கர்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரியாணி பண்ண போறோம். முதலே சொன்ன இன்னைக்கு வந்து பாஸ்மதி பிரியாணி குக்கர்ல நம்ம பண்ண போறோம். நார்மலா நம்ம சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராமம் வந்து தாளிக்க போட மாட்டேன். இங்கே நான் போட போறேன். பட்டை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டையை எடுத்து இது மாதிரி 4-5 உடச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 கிராம். இது எதுக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சீரக சம்பா அரிசினா பாத்தீங்கன்னா அது மனமான அரிசி. சாப்பாடு செய்ய செய்ய மனம் வெளியே வந்துட்டே இருக்கும். ஆனா பாஸ்மதி அரிசி வந்து மனம் வராது. அந்த மனத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் நெய் ஊத்தி இந்த பட்டை ஏலக்காய் போட்டு வதக்கும் போது அந்த பிளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பண்றோம். இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கர்ல போட போறேன்.
இப்போ நம்ம வந்து பட்டை ஏலக்காய் கிராம் போட்டுட்டேன், நெய் ஊற்ற போறேன். நம்ம திண்டுக்கல் ஸ்டைலே பண்றதுனால நெய்யோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு பண்ண போறேன். 1/2 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். ஸோ நான் வீட்டில் ஒரு கரண்டி எடுத்து, இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா 80 கிராம் பிடிக்கும், 1.25 கரண்டி ஊற்றுறேன், அவ்வளோதான். நெய் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் பண்ண முடிஞ்சா வீட்லேயே வெண்ணெய் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய் பார்த்தீங்கன்னா திப்பியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடலை எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கோம், அதே அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு கரண்டி, அடுத்த ஒரு காக்கரண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 கிராம் அளவுக்கு நான் அளவாக ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுப்பே பற்ற வைக்கல. அடுப்பு பற்ற வைக்காம எல்லா ஐட்டத்தையும் போட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா. இந்த புதினா பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 5 ரூபா உங்களுக்கு என்ன அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 350 கிராம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பாஸ்மதி பிரியாணிக்கும் பாதி வந்து தயிர் பச்சடிக்கும் போக போகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணிக்கு தாளிப்புக்கு மட்டும் தான் போடுவோம். ஆனால் இது பாஸ்மதி பிரியாணிங்கிறது ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போடணும், சின்ன வெங்காய ரேசியோ கம்மியாக போடணும், பெரிய வெங்காய ரேசியோ அதிகமாக போடணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயத்து அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன். நார்மலாக விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம். ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணணும், என்னென்னா மிளகாத்தூள். பல வீடியோவில் சொல்லிட்டேன், எப்போவுமே இந்த எண்ணெய், நெய், புதினா, பெரிய வெங்காயம், நம்ம பட்டை ஏலக்காய் கிராமம் போட்டிருக்கோம் தாளிப்பு, இதோட மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணுங்க. அப்போ ஆட் பண்ணாதான் அது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி அது சிவப்பு கலரில் கொடுக்கும். நம்ம பாய் வீட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா தம்மு உடைக்கும் போது லைட்டாக ரெட்டிஷ் ஆகும், கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறும், ரொம்ப டார்க் ப்ரௌன் போகாது. பாய் வீட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் பூசிச்சிங்க, என்ன பாய் நீங்கள் வந்து சாப்பாடை வந்து கருப்பாக்கிட்டீங்க, என்ன பாய் ரொம்ப காப்பி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால டிபெண்ட்ஸ் அப்பான் தி கஸ்டமரை கொடுத்து நம்ம மாற்றுவோம். இங்கே நான் பாய் ஸ்டைலில் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் தான் வரப்போகுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மிளகாத்தூள் போடுறதுனா நம்ம மிளகாத்தூள் போட போகிறேன். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சு தாளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டுட்டோம், பெரிய வெங்காயம், மிளகாத்தூள், நெய், எண்ணெய் எல்லாத்தையும் போட்டோம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பெரிய வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாற வரைக்கும் வதங்கணும். எப்படியும் 10 நிமிஷமாச்சு ஆயிடும். நான் அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன், பிரியாணிக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு. நிறைய மித்து இருக்கு. இந்த மித்து கேட்ட எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அந்த மித்து தான் நம்ம சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, முகலாய பேரரசர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பிரியரான், எப்பவுமே வெரைட்டி ஆஃப் டிஷஸ் எதிர்பார்த்துட்டே இருப்பாராம். அங்கே வந்து ஒரு சமையல் கலைஞர் இருக்காரு, அவருக்குன்னு தனியாக செப்பரேட்டாக எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது வீடு வேணுமா, என்ன வேணும் எல்லாமே எடுத்துக்கும். ஆனால் எனக்கு வெரைட்டி ஆஃப் டிஷஸ் கொடுத்துட்டே இருக்கணும். சாப்பாடு ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அவர் அவ்வளோ பாராட்டு போறான், கேட்குற பொருள் கொடுப்பாரான். ஆனால் சாப்பாடு திருப்தி இல்லை அப்படின்னா அவனை போட்டு சவுக்கடிகள், ஏகப்பட்ட கொடுமைகள் பண்ணியிருக்காரு. அவர் என்னடா இது இவ்வளோ கொடுமையா இருக்கு, இல்லைன்னு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக பிளான் பண்ணியிருக்காரு அந்த அரசர் தப்பிக்கிறதுக்கு. ஒரு நாள் அரசர் பார்த்தீங்கன்னா சரியான பசியா, அங்கிருந்து தகவல் வந்துருச்சு அந்த மாஸ்டருக்கு, நம்ம அரசு வரப்போறாரு, உடனே சாப்பாடு செஞ்சு வைங்க, வித்தியாசமா சாப்பிடணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளுக்கு இன்னைக்கு நம்ம கிளம்பலாம் வச்சிருக்கோமே, பிளான் பண்ணிருக்கோமே, இவரு திடீர்னு வரான்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் எடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, மிளகாத்தூள், உப்பு, தனியா மீட் தனியா வச்சிருந்திருக்கு, இதை வேக வச்சிருந்திருக்கு, அதையும் தூக்கி மொத்தமா போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அரிசி தூக்கி போட்டு ஓடி போயிட்டாப்லையா. இப்படி அரிசி தூக்கி போட்டு கிரம போட்டு ஓடி போயிட்டாப்லையா. அங்கிருந்து அரசருடைய ஆளுகள்லாம் வந்திருக்காங்க, ஆளை காணோம். அரசருக்கு சரியான பசி, என்னடா அது இவ்வளவு பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவனை பிடிங்க, அவனை பிடிக்கிற கேப்ல எனக்கு சாப்பாடை போடியா, பசிக்குது என்ன பண்ணி வச்சுக்கான்னு பாருன்னு சொல்லப்போ ஒரு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டு வந்துருக்காங்க. தொடர்ந்து 10 சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பாடா சாப்பிட்றான். என்னன்னு பார்த்தா இதுக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் போட்டு அந்த மீட்டு நல்லா வெந்து அந்த அரிசியும் மீட்டு நல்லி பின்னி பிணைஞ்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சாமா. அப்போ அந்த இருந்தா என்ன சொல்றாங்க, இது பேர் பிரியாணின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மாஸ்டர் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அவனுக்கு தக்க பரிசு தரேன்னு சொன்னாராம். தக்க பரிசுங்கிறது அவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுமைப்படுத்த போறாங்க, நம்மள வந்து தண்டிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணி பயந்து ஓடிட்டாராம். ஆனா அந்த அரசு நினைச்சிருக்காரு, சாப்பிட்டு இது மாதிரி வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியான் மீட்ல, இது வந்து பாரசீக மொழியில வந்துச்சு பிரியாணிங்கிற பேரு, பிரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மீட்டை போட்டு நல்லா வேக வச்சுட்டு இது பிரியான்னு சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் இந்த மாதிரி பிரியாணி வந்துச்சுன்னு இது ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரி கூட எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு அரசருங்கிறத பத்தி ரூல் பண்ண பாப்பாரு, இவர் என்ன சரியான சாப்பாட்டு பிரியா இருக்கு, நம்மள மாதிரி இருக்காது, எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. இது ஒரு மித்து. இதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கான்செப்ட்ல போகலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு.
பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கலர் மாறுறது தெரியுதா? மசாலா நல்லா வதங்கிச்சு. அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இந்த ஃப்ளேவர் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வதங்கிறதுனால மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே கம்ம நெடி அடிக்கும். மிளகாத்தூள் இந்த பட்டையோட ஸ்மெல் ஒன்று கலந்து அப்படி பக்கவா வருது. இந்த ரேசியை போட்டனால தான் வரும். நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்க, எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். இந்த மசாலா பார்த்தாவே தெரியும். எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா ஆட் பண்ணலாம். வாங்க மசாலா ஆட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் போறேன் நான். அதனால என்ன செய்யறேன் அப்படின்னா, இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம். எப்பவுமே மட்டனோ சிக்கன் எவ்வளவு ரேசியோ போறீங்கன்னா அந்த ரேசியோவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மசாலா ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி போட்டுட்டேன். இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 50 75 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்து பூண்டு பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் எப்பவுமே அதிகம் காட்டுங்க. ஒரு கரண்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பொறுத்த வரைக்குமே பூண்டுடைய ரேசியோ தான் ரொம்ப முக்கியம். பூண்டு நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு சாப்பாட்டுடைய மனமும் சாப்பாட்டுடைய ருசியும் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போறோம். நான் முதலே சொன்னேன், சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா ஆட் பண்ணா போதும். ஏன்னா இது பாஸ்மதி பிரியாணி. ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம பூண்டு ஆட் பண்ணமோ அதே அளவுக்கு ஆட் பண்ணா போதும். 1/2 கரண்டி அளவுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதே மசாலா ஆட் பண்ணிட்டோம். மசாலா ஆட் பண்ண உடனே என்ன செஞ்சா கிண்டிடணும். ஏன்னா கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெயில வந்து மசாலா ஆட் பண்றதுனால கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். உடனே நல்லா வதக்கிடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். எண்ணெயில மசாலா போட்டு உடனே கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறோம் மசாலா வதங்குறதுக்காக. மசாலால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சிக்கன் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரொம்ப வந்து கொலன்னு ஆயிடும். ஸோ சும்மா லைட்டா மசாலா வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணா போதும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், மிச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகாய் ஆஞ்சு வச்சிருக்கேன், புதினா, மல்லி, தக்காளி இதை ஒவ்வொன்றா ஆட் பண்ண போறேன். பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா 5 பச்சை மிளகாய், எண்ணி 5 பச்சை மிளகாய், மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, தக்காளி ரொம்ப முக்கியம். மல்லி போட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா தக்காளி ஆட் பண்ண போறோம். நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிங்கிறனால தக்காளி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இதுவே சென்னை ஸ்டைல இருந்தா தக்காளி ரேசியோ வந்து நீங்க எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டீங்களோ அதே அளவுக்கு நம்ம தக்காளி போடணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதுல அரை மடங்கு தான். நான் என்ன பண்ணிருக்கேன், 4 பெரிய வெங்காயத்துன்னு சொன்னேன்னா 4 பெரிய வெங்காயத்துல இப்ப 2 தக்காளி தான். அவ்வளவுதான். 2 தக்காளி நல்லா நைஸா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இது இல்லாம நம்ம புதினா முதலே போட்டு தாளிச்சோம்ல, அது இல்லாம சும்மா ஒரு அரை கை அளவுக்கு போட்டு வரேன். இது என்னன்னா நல்லா ஃபிளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நல்லா வதங்கட்டும் மசாலா. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் ஆட் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் ரேசியோ. இந்த ரேசியோ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சீரசமா பிரியாணி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஃபுல் டீடைல் தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதையும் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் பட்டை பாத்தீங்கன்னா 10 கிராம் பட்டை, ஏலக்காய் 5 கிராம், கிராம் 2 கிராம். இந்த அளவுக்கு நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரேசியோ அரைச்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி. இங்க பாத்தீங்கன்னா வெறும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போறேன். 1 2 அவ்வளவுதான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, இந்த 1.5 ஸ்பூன் நான் ஏன் ஆட் பண்ணா, எனக்கு லைட் ப்ரௌன் இருந்தா போதும். உங்களுக்கு ஹெவியா வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டீங்கன்னா கலர் வந்து ரொம்ப கருப்படிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா பட் இதுதான் மெத்தடாலஜி. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க போதும். இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைட்டா வதக்க போறோம். கொஞ்சம் விட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வதக்கணும். தண்ணி பத்தா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, உட முந்திரி பருப்பு கொஞ்சம் ரிச்னஸ்க்காக. ஸோ உட முந்திரி பருப்பு எல்லா விதமான மசாலா ஆட் பண்ணிட்டோம். உப்பு, லெமனு, தயிர். இங்கே நான் என்ன செய்யணும்னா லெமன் அவாய்ட் பண்ண போறேன். லெமன் வேணாம் எனக்கு. அது போல தயிர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறேன். தயிர் நான் எப்போ ஆட் பண்ண போறேன்னா சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் ஆட் பண்ண போறேன். இப்போ ஆட் பண்ண போறது கிடையாது. தயிர் என்னோட மெயின் இன்கிரீடியன்ஸ். எதுக்கு தயிர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது மட்டனையும் சிக்கனையும் சாஃப்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் புளிப்பு தண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு. நிறைய பேர் கேட்குறாங்க தேவையான அளவு என்னங்க, அது தெரிஞ்சு நாங்கள் எங்க வீடியோ பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கையில வந்து நான் 1/4 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா? இதை நான் எந்த அளவில் சொல்றது, கிராமில் சொல்றதா எப்படி சொல்றது சொல்ல முடியாது. அதனால தேவையான அளவு நம்ம சொல்றோம். என் கையில பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 1/4 கை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு
எப்பவுமே பாத்தீங்கன்னா உப்பு காரம் வந்து தண்ணி உள்ள ஊற்றினதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. அதுல உப்பும் காரமும் சுருக்குன்றதுன்னா ஃபைனல் டச் முடிச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். தெரியுதா கலர் மாறினா தெரியுதுங்களா? ப்ரௌனா. ஸோ ப்ரௌனா மாறுது. அது காரம் இந்த பட்டை கிராம் ஏலக்காய் ரேஷியோ தான். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேப்ல நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். ஸோ பாஸ்மதி அரிசி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து சீல்டு பேக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா முடிச்சுன்னா இப்படி நீங்க கவர் பண்ணீங்கன்னா சீல் ஆயிடும். அதை தெரியுதுங்களா? சீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சீல்டு பேக் நான் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் 1/2 கிலோ போட போறேன். இப்போ எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்படி இருக்கு. நான் காப்படி பொடியில் அளந்து போட போறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக ஓரளவு கலந்து போடணும். ஒரு படி இது அரிசி. அடுத்து எவ்வளோன்னு பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்படி அளவுக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 1.25 படி அளவு வருது. இந்த 1.25 படி அளவு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் என்ன செய்யணும், தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மசாலா போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கலர் மாறுது. இந்த பச்சை மிளகாவோட கலர் மாறுது. ஸோ இந்த கலர் மாறுறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மசாலா வந்து 80% வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கன் இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கலாம். ஸோ அரிசி நல்லா ஊறட்டும். நல்லா கலனி எடுத்து அரிசி நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி வந்து அரிசி இந்த மாதிரி நொறுங்க பிணைஞ்சிங்கன்னா அப்படின்னா அதோட அழுக்கு கிழக்கு எல்லாமே கலனி எல்லாம் வெளியே வந்துடும். 2 கலனி எடுத்துட்டு நம்ம 3வது கலனி வந்து அரிசி ஊற போடணும். கலனி அப்படின்னா இப்போ கிண்ணம் பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவை தண்ணியை வெளியே எடுத்துடணும். அடுத்து திரும்ப இந்த மாதிரி வந்து 3 தடவை பண்ணி இங்கே அரிசி ஊற வைக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுடலாம். வாங்க. நல்லா வதங்கிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் இறக்கிடலாம். சிக்கன் பார்த்து லெக் பீஸ் 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லெக் பீஸ் இறக்கிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக இறக்கிடலாம். சிக்கன் போட்ட உடனே கிண்டி விட்டுருங்க. இல்லைன்னா மசாலா அடிபிடிக்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க. தண்ணி இதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ தண்ணி ஊற்றாம இப்படியே போட்டுருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க தயிர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உலவு ஊற்றிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், உலவு ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா வதங்கிடுச்சு. இங்க இருங்க. மசாலா நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. கறி போட்டதுக்கு அப்புறம் கறியிலேருந்து மசாலா தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக்காடு எப்பவுமே கறி தொட்டா உடையமா இருக்கும். காட்டுறேன் பாருங்களேன். பிச்சோனே பீது பாருங்க. இந்த பக்கம் வந்து இருந்ததுன்னா உலக தண்ணி ஊற்றிடணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மசாலால எண்ணெய் தனியா மசாலா தனியா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா கறியும் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். கறியும் மசாலா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம உலக தண்ணி ஊற்றிடலாம். இல்லைன்னா கறி நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம உலக தண்ணி ஊற்றிடலாம். நம்ம என்ன செய்ய போறோம்னா, எல்லா மசாலா வெந்துருச்சு. 1.25 படி அரிசி வச்சு உலக ஊத்த போறேன். இங்க 1க்கு 1.25 மட்டும் வச்சா போதும். நார்மலா நீங்க கேஸ்ல ஆகுனீங்கன்னா 1க்கு 1.5 வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சிக்கன் பிரியாணினால நேரமா தண்ணி கட்டிட்டே கிடக்கும். அதனால 1க்கு 1.25 வச்சா போதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காப்படிக்கு 3/4 படி அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதான். 1க்கு 3/4 படி. ஸோ 1க்கு 1.25 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு தண்ணி உலக கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு உப்பு காரம் பார்க்கணும் தம் போட்டுற வேண்டியதான். இங்க நான் என்ன செய்யறேன்னா, நார்மலா சுடுதண்ணி வைக்கிறவே மாட்டேன். என்ன பண்ண போறேன்னா, 4 விசில் போகணும். வீட்டுல விசில் வச்சு 2 விசில் வைக்கணும். 2 விசில் வைக்க போறேன் நான். நல்லா கோச்சிருச்சு. இப்ப முளை போடலாம். இப்போ வந்து என்ன செய்யறதுன்னா, அடுப்பு லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு மூடி எடுக்க போறேன். மூடியை பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கையில எடுக்கக்கூடாது. மூடியை நீங்க இப்படி தூக்குனீங்க அப்படின்னா கையில ஆவி அடிச்சிடும். அதனால என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நானு கரண்டியை வச்சு அப்படி மெதுவா பக்கத்துல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அரிசி நல்லா அரைட்டேன். இப்ப அரிசி உள்ள போட்டுடலாம். இப்ப நான் ஃபுல்லா அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டதுக்கு அப்புறம் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கட்டணும். இங்க பாருங்க. ஏன்னா திண்டுக்கல் ஸ்டேட் தம் பிரியாணி பண்றதுனால ரொம்ப தின்னீங்கன்னா அரிசி உடஞ்சு போயிடும். இவ்வளவுதான்.
அப்படி பூ போல கிண்டணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உப்பும் காரமும் பார்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஊற்ற வேண்டியதான். இப்ப உப்பு காரம் எப்படி பார்க்கணும்னா, மசாலா கலக்கி விட்டீங்கன்னா எண்ணெய் இல்லாத, தெரியுதுங்களா, எண்ணெய் இல்லாத இந்த மாதிரி இதுல இருந்து எடுத்து உப்பு காரம் பார்க்கணும். இப்படியே சாப்பிட்டு நாக்கு வெந்து போயிடும். ஸோ பெட்டர் ஆற வச்சு சாப்பிடுங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. கொஞ்சமா உப்பு தேவைப்படுது, கொஞ்சமா ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் சுருக்கம் சேர்த்து சாப்பிடலாம். காரம் எனக்கு போதும், இதே அளவு தான். இப்போ லைட்டா ஒரு பிஞ்சு. இப்ப நம்ம போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, தண்ணி ஒண்ணு இருக்கு. தண்ணியும் இந்த அரிசி வெந்து வர சரியா இருக்கும். இப்ப நான் என்ன செய்யலாம், தண்ணி போட போறேன். லைட்டா வேகமா ஏத்தி விட்டுருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, விசில் வந்து 2வது விசில் லைட்டா ஸ்டார்ட் பண்ண உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சாப்பாடு தம்மா இருக்கு. இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு தம் உடச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 2வது விசில் வந்ததுமே உடம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இங்க இருந்து 10 நிமிஷம் அப்படி தானாவே வந்து கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தம் உடச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தம்மு போட்டு 15 நிமிஷம் லூஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம தம்ம உடைச்சிடலாம். முழுசு முழுசா புழுகு மாதிரி அப்படியே பாருங்க. திண்டுக்கல் ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி ரெடி. சாப்பாடா பாத்தீங்கன்னா இந்த சைடு திருப்பி தான் தம்ம உடைச்சேன். ஏன்னா சாப்பாடு இதுல போட்டு கிண்டினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி அரிசிக்கு பெரிய பிளஸ் அரிசி உடையாம இருக்கிறது தான். அப்படியே பாருங்க, அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க சாப்பாடு. இப்ப நம்ம தனியா சாப்பிட்டு எடுத்து பார்த்தோம். ஆஹா, இது கறி எப்படி ஜூஸியா வந்திருக்கும் பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். மசாலா சாப்பாடு அவ்வளோ அருமையா இருக்கு. அப்படியே சாப்பாடு பாத்தீங்கன்னா குக்கர்ல வெந்த மாதிரி இல்லை பாருங்க, அப்படியே உதிரி உதிரியா. சிக்கன் அப்படியே ஜூஸியா தொட்டவனே அப்படியே பூமா இருக்கு. திண்டுக்கல் ஸ்டைல் பாஸ்மதி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.